இப்படியே ஒரு பொய்ய சொல்லி இவன் விரும்பின பொண்ணையே இவனோட அம்மாவோட சம்மதத்தோட நல்லபடியா கல்யாணமும் பண்ணிடுறான். இவன் என்னென்ன பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணானோ இது எல்லாமே இவனோட அக்கா புருஷனுக்கு தெரிய வந்துருது. இதை எப்படியாவது இவனோட அம்மா கிட்ட சொல்லணும்னு அவரு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இங்கிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. இப்படின்னா இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வராங்க. இவன் அதுக்குள்ளயுமே நான்வெஜ் சாப்பிட்டது எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். அவங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே மருமகளை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பார்த்தா அவ மாடர்ன் ட்ரெஸ்ல நிக்கிறா. இது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கம்பெனில நைட் டியூட்டி போறது, பசங்க எல்லாரு கூடயுமே சகஜமா பேசுறது, இது எல்லாமே இவங்களுக்கு தப்பா படுது. இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்லி புரிய வைக்கலாமேன்னு ஷாப்பிங் போனா அந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னாச்சுன்னு பார்த்தா இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்காளாம். இதெல்லாம் கேட்ட மாமியாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்திட்டையுமே சொல்லலான்னு போறப்பதான் அவங்களுக்கு இன்னொரு யோசனையும் வருது. நம்ம பையனாலதான் குழந்தை பெத்துக்க முடியாதே, அப்புறம் எப்படி இவ பிரெக்னண்டா இருப்பான்னு யோசிக்கிறாங்க. இந்த பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே சொல்லாம இந்த பொண்ணை பயங்கரமா வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணால பொறுக்க முடியாம மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்து இது என்னோட வீடு, நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிடுறா. ஏன் இப்படின்னு அம்மா கிட்ட பேசுறேன்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது நீனு வெளியில போடான்னு சொல்லிடுறா. நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலான்னு இந்த பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போயிருது.